ஆமாமா நான் என் பிள்ளைய கண்டிக்கிறதுலாம் இல்ல. பிள்ளைங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகணும், இந்த ஹோட்டல்ல சாப்பிடணும்னா நான் விட்டுறது. நம்ம அப்படித்தான் வளர்க்கணும். இப்பதான் பிள்ளைங்களுக்கு நம்ம மேல ஒரு பாசம் வரும். அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிட்டு வரேம்மா. ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போட்டேன்னா காலை வெட்டி போடுவாரு. படிக்கிறதுல ஒண்ணும் இல்லை, ஏதாவது கடைக்கு போயிட்டு நான் கால் வைக்குது முளைக்கு இது சளிக்கு தலைவலிக்கு ஜுரம் வந்துடும் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறப்ப மட்டும் உனக்கு இதெல்லாம் பண்ணாதோ, உன்னை எல்லாம் ஃப்ரீடமாவே விட்டதே தப்பு. உன்னை எல்லாம் ரூம்ல போட்டு அடைச்சு வச்சு புக்க புக்கு படி டார்ச்சர் பண்ணும். எல்லாம் ஃப்ரீடமா அம்மா இருக்கனால தானே இவ்வளவு ஆட்டம் ஆடுறேன். இல்லை இல்லை என் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதான் நான் சமைப்பேன். அவங்கள்ட்ட நைட்டே கேட்டு என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டு வச்சுப்பேன். அப்புறம் தான் நான் சமைப்பேன். அதனால கடைசி காலத்துல நம்ம நல்லபடியா பாத்துக்குங்க. அம்மா இன்னைக்கு சண்டேம்மா, மதியம் மட்டன் பிரியாணி 65 செஞ்சு தரீங்களா? மட்டன் பிரியாணி 65 ரசமும் ஊறுகாவும். அவளுக்கு மழை பெய்யறதுல சளி பிடிச்சி ஏம்பி இருக்கும். கொஞ்சமாவது பாசம் இருக்கா இல்லையா அம்மா மேல? இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படி அப்பா அம்மா மேல பாசம் இல்லை. மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஹோட்டலாச்சு நடத்திட்டு இருக்காங்க. போவியா படிப்பெல்லாம் முக்கியமே கிடையாது. படிப்புங்கிறது ஒரு நாலேஜ் அவ்வளவுதான். மற்றபடி ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறது தான் பிள்ளைங்களுக்கு நல்ல டேலண்ட் வரும். அப்பதான் ஹெல்த் வைஸாவும் நல்லா இருப்பாங்க. நானே என் குழந்தைங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் கலந்துக்க சொல்லிடுவேன். அம்மா நான் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துருக்கேன். ஸ்போர்ட்ஸ் போனப்ப மேத்ஸ்ல ஃபெயில், சயின்ஸ்ல ஜஸ்ட் பாஸ். இல்லை ஸ்போர்ட்ஸ்ல கலந்து சீக்க போறேன். நல்லா படிச்சு உருப்புற வழியை போய் அப்பதானே ஏதாவது வேலைக்கு போய் எங்களுக்கு கஞ்சு போக முடியும். ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல காலை வெட்டி போட்டுருது.